நாம் இன்று பார்க்க போறது தரம் 11 அலகு 7 இலங்கையின் இயற்கை இடர்கள். தேர்ச்சி 11.7 வாழ்வின் சவால்களை வெற்றி கொள்வதற்கு உதவும் சிறப்பான உயிர்காப்பு திறன்களை பயன்படுத்துவர். தேர்ச்சி மட்டம் 11.7.1 இலங்கை மீது செல்வாக்கு செலுத்தும் இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பான அறிவூட்டத்துடன் செயற்படுவதுடன் முக்கியத்துவத்தை விளக்குவர். கற்றற்பேறுகள் பார்ப்போம். இலங்கை மீது பாதிப்பை ஏற்படுத்தும் இயற்கை அனர்த்தங்களை குறிப்பிட்டு அவை ஏற்படுவதற்கான காரணங்களை விவரிப்பர். அடுத்து அனர்த்தங்கள் காரணமாக ஏற்படும் இழப்புகளையும் அனர்த்த முகாமைத்துவ வழிமுறைகளையும் விளக்குவர். மூன்றாவது, இயற்கை அனர்த்தங்களினால் பாதிப்புறும் பிரதேசங்களை இலங்கை புற உருவப்படம் ஒன்றின் துணையுடன் விவரிப்பதுடன் அதன் தீய விளைவுகளையும் குறிப்பிடுவர். அதில் ஒன்றை பார்ப்போம். இலங்கை இயற்கை இடர்கள் அதிகளவில் ஏற்படுவதற்கான காரணங்கள் பற்றி பார்ப்போம். அனர்த்தம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், என்ன பாரிய சேதங்களை நமக்கு ஏற்படுத்தும், அதான் அனர்த்தம். அப்ப இந்த இயற்கை இடர்கள் அதிகளவில் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று, இலங்கை ஒரு தீவாக அமைந்துள்ளது. உதாரணம் உங்களுக்கு தெரியும், 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதியாக தீவு அமைந்துள்ளது. அப்ப இலங்கை ஒரு தீவாக அமைந்துள்ளது. இரண்டாவது, உள்நாட்டின் நிலத்தோட்டத்தின் தன்மை. உள்நாட்டு நிலத்தோட்டம் சொன்னா நாங்கள் பார்த்தோம், இலங்கையில கரையோர சமவெளி, அடுத்து உள்ளக சமவெளி, அடுத்து மலைநாடு. இந்த பிரதேசங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா தரவியற்சி வேறுபாடை நாங்கள் அவதானிக்கலாம். இப்ப இந்த தன்மை எங்களுக்கு இயற்கை இடர்களை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கும். மூன்றாவது, அயன மண்டல காலநிலை. அப்போ நாடு இந்த அயன மண்டல காலநிலையை அனுபவிக்கின்றது. அதே நேரம் வருடம் பூராகவும் வெப்பநிலை உயர்வாக காணப்படுகின்றது, ஒரு தன்மையாக காணப்படுகிறது. நான்காவது, அதிக சனத்தொகை. அப்ப இலங்கையில் அதிக சனத்தொகை காணப்படுவதும் இந்த இடர்கள் ஏற்படக்கூடிய காரணங்களாக அமைந்துள்ளது. உதாரணம் தெரியும் உங்களுக்கு, 2012ஆம் ஆண்டு இலங்கையின் சனத்தொகையை 20.2 மில்லியனாக காணப்படுகிறது. அப்ப சனத்தொகை அதிகரித்து கொண்டு இலங்கையில இருக்கிறோம். அதே நேரம் இந்த இயற்கை இடர்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். 5வது, முறைசாரா சூழல் முகாமைத்துவம். முறைசாரா சூழல் என்று சொன்னா நாங்கள் சூழலை முறையாக பயன்படுத்தாதது ஒரு காரணமாக அமைந்துள்ளது. 5வது, மானுட நிலத்தோட்டங்களை கட்டியெழுப்பும் போது பௌதீக நிலத்தோட்டத்தினை முறையாக திட்டமிடாமை. நாங்கள் மானுட நிலத்தோட்டம் என்று சொன்னா இப்ப குடியிருப்புகளை அமைக்கிறது, அதே நேரம் கடைகள் கட்டுறது, அப்படியே கட்டும் போது நாங்கள் பௌதீக நிலத்தோட்டத்தை முறையாக திட்டமிடாமை. அதன் மூலம்தான் தற்போது இந்த அனர்த்தங்களை எதிர்கொள்ள முடியாமல் நாம் திண்டாடுகிறோம். அது உங்களுக்கு தெரியும், என்னதான் இலங்கையின் இயற்கை இடர்கள் அதிகளவில் ஏற்படுவதற்கான காரணங்கள். இவ்வளவு காரணமும் எங்களுக்கு இயற்கை இடர் ஏற்படுவதற்கு உந்து சக்தியாக அமைந்துள்ளது. அடுத்து பார்ப்போம், இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பிரதான இயற்கை இடர்கள். என்னென்ன இடர்கள் காணப்படுகின்றன என்று பார்ப்போம். 1, நிலச்சரிவு. 2, வெள்ளப்பெருக்கு. 3, சூறாவளி. 4, வறட்சி. 5, மின்னல் தாக்கம். 6, சுனாமி. அப்ப இவ்வளவும் இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பிரதான இயற்கை இடர்களாக காணப்படுகின்றன. இவ்வளவையும் நாம் சந்திச்சே ஆக வேண்டும். ஏனென்று நீங்க முதல் காரணம் பார்த்திருப்பீர்கள். அடுத்து, முதலாவது நிலச்சரிவு. நாங்கள் இதுல நிலச்சரிவு என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நிலச்சரிவு என்பது உயரமான மலைச்சரிவு ஒன்றில் உள்ள மண், கல், தாவரங்கள் போன்றவை சரிவின் வழியே திடீரென கீழ் நோக்கி நகர்தல் நிலச்சரிவு எனப்படும். இந்த மலைப்பகுதியை பாருங்கள், இதுல நிலங்கள் எரிந்து கொண்டு காணப்படுகின்றன. அதே நேரம் குடியிருப்பு பாருங்கள், குடியிருப்புகள்
உயரத்தின் அடிப்படையில காணப்படுகின்றன. இப்படி நோக்கமாக காணப்படுகின்ற போது மலைச்செறிவு ஒன்றில் உள்ள மண், கல், தாவரங்கள் போன்ற சரிவின் வழியே திடீரென கீழ் நோக்கி நகரும். கீழ் நோக்கி வரைக்க அது நிலச்சரிவு எனப்படும். இதுல உள்ள வீடு மண் சரிந்து விழும்போது மூடப்படும். இதைத்தான் என்ன சொல்றது, நிலச்சரிவு என அழைக்கப்படும். நீங்க இந்த படத்துல பார்த்தா விளங்கும் என்ன அப்படி மலைப்பகுதியில குடியிருப்புகள் இவ்வாறு அமைந்துள்ளன என்பதை நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். இப்படி அந்த மண், பாறைகள், கல் என்பன இப்படி கீழ் நோக்கி இறங்குகின்றன. இறங்கும் போது இந்த வீடுகள், இந்த குடியிருப்புகள் எல்லாம் மூடப்படும் அபாயம் காணப்படும். உதாரணமாக நீங்கள் எங்களோட மத்திய மேல்நாட்டு பிரதேசம் ஈரவலியத்தில் அடுத்ததாக பார்க்கலாம். நிலச்சரிவு ஏற்படும் பிரதேசங்கள். இலங்கையின் இந்த பகுதியில் நிலச்சரிவு அதிகமாக ஏற்படுகின்றன என்பதை நாம் அவதானிக்கும் போதும் மத்திய மலைநாட்டு பகுதிகள் நீங்க பார்க்கலாம். இந்த மத்திய மலைநாட்டு பகுதிகளில் நிலச்சரிவு என்பது அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்து ஈரவலிய மலைநாட்டு பகுதி, ஈரவலியம் இவ்வளவு பகுதியும் ஈரவலியமாக காணப்படுகிறது. அந்த ஈரவலியம் மலைநாட்டு பகுதிகள் எப்பவும் நிலச்சரிவை எதிர்நோக்கும் பகுதிகளாக இலங்கையில் காணப்படுகிறது. இதில் உள்ள குடியிருப்புகள், இந்த இடங்களில் உள்ள குடியிருப்புகள் எல்லாம் எப்பவும் நிலச்சரிவு வரலாம். அந்த ஆபத்தான பிரதேசங்களாக இவை காணப்படுகின்றன. நிலச்சரிவு ஏற்படும் பிரதேசங்கள், மத்திய மலைநாட்டு பகுதிகள், ஈரவலிய மலைநாட்டு பகுதிகளை பற்றி பார்த்தோம். அடுத்து நிலச்சரிவு அபாயம் காணப்படும் பிரதேசங்கள். உதாரணம் களுத்துறை, இங்க பார்க்கலாம், காலி, மாத்தறை, ரத்தினபுரி, கேகாலை, நுவரெலியா, பதுளை, கண்டி, மாத்தளை இவ்வளவு பிரதேசம் நிலச்சரிவு ஏற்படும் பிரதேசங்களாக இலங்கையில் காணப்படுகின்றது. ஒவ்வொரு இடமும் கூடுதலான மழை கிடைக்கும் பிரதேசங்கள். இந்த ஈரவலியம் இந்த பிரதேசங்கள் இலங்கையில் எப்பவும் நிலச்சரிவு அபாயத்தை எதிர்நோக்கும் பிரதேசங்களாக காணப்படுகின்றன. நீங்க படத்துல பார்த்தா விளங்கும். அடுத்து நிலச்சரிவு ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். ஏன் நிலச்சரிவு ஏற்படுகின்றது அதில் பார்த்தோம்னு சொன்னா, இயற்கை காரணிகள், மானுட காரணிகள் என 2 வகையாக காணப்படுகின்றன. அதில் இயற்கை காரணிகள் என்று சொன்னா, ஒன்று புவிநடுக்கம் ஏற்பட. புவிநடுக்கம் ஏற்பட்டால் அந்த இடத்தை தானாகவே மண் சரிவு ஏற்படும். 2வது இடைவிடாது தொடர்ந்து பெய்யும் கடும் மழை. இப்ப கடும் மழை சீசன் உள்ள காலப்பகுதியில எப்படியும் நிலச்சரிவு மலைநாட்டு பிரதேசங்கள்ல ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து மலைச்சரிவுகளில் தீவிர அமுக்கம். மலைச்சரிவு, பாறை சரிவுகள்ல அமுக்கம் ஒன்று ஏற்பட்டால் அது தானாகவே பாறை கீழிறங்க ஆரம்பிக்கும். அடுத்து பாறைப்படைகளின் அமைப்பும் தன்மையும். இப்ப மின்பாறையா இருக்கும் சில பாறைகள் வெண்பாறையாக காணப்படும். அந்த பாறைகளின் தன்மையின் அடிப்படையில் அந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படும். பலவீனமான நீர் வடிகால் அமைப்பும். அதாவது பலவீனமான நீர் வடிகால் என்று சொன்னால் நீர் வடிகாலை சரியாக ஒழுங்கமைக்காமல் விட்டாலும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படும். அடுத்து தாவர போர்வைகள் குறைவடைதல். அப்ப தாவரம் மனிதன செயற்பாடு அளித்தாலும் அந்த போர்வைக்குரிய செயற்பாடுகள் இல்லாமல் போனாலும் மண் சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படும். நாங்கள் இயற்கை காரணிகள்ல ஒன்று புவிநடுக்கம் ஏற்படல், 2 இடைவிடாது தொடர்ந்து பெய்யும் கடும் மழை, 3 மலைச்சரிவுகளின் தீவிர அமுக்கம், 4 பாறைப்படைகளின் அமைப்பும் தன்மையும் பலவீனமான நீர் வடிகால் அமைப்பும், அடுத்து தாவர போர்வைகள் குறைவடைதல். அப்ப இவ்வளவு காரணமும் இயற்கை காரணிகளால நிலச்சரிவு ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. அடுத்து பார்ப்போம் மானுட காரணி. மானுட செயற்பாடுகள் இவ்வாறு அமைந்துள்ளன இலங்கையில் என்று பார்த்தால், ஒன்று சாய்வு நிலங்களை
முறையற்ற வகையில் பயன்படுத்தல். அப்ப சாய்வு நிலங்கள்ல முறையாக பயன்படுத்தாமல் அதுல குடியிருப்புகளை அமைக்கிறது, வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துறது, அப்படி செயற்படும் போது சாய்வு நிலங்களை முறையற்ற வகையில் அதை பயன்படுத்தி கொண்டு வந்தால் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து சாய்வு நிலங்களில் காடழிப்பு. அப்ப சாய்வு நிலங்கள்ல சிலது காடு வளர்ந்து போய் இருக்கும், அதை மனிதன் அழித்து அதை சேதப்படுத்தி விட்டால் இலகுவாக மண் சரிவை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். மூன்றாவது இயற்கை நீர்வழிகளை மறைத்தல். இப்போ இயற்கையாக ஆறு பாய்ந்து கொண்டு வரும்போது அந்த நீர்வழிகளை மறித்து ஏதாவது திசை திருப்பி ஏதாவது திட்டங்கள் செய்து கொண்டிருந்தால் கூடுதலாக நிலச்சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நான்காவது மலை பிரதேசங்கள் சுரங்கமாக தெரியும் உங்களுக்கு, ரத்தினபுரி போன்ற பிரதேசங்கள்ல ரத்தினக்கல் அகழ்வு வேற சுரங்கம் அகழ்வு தொழில் ஏற்படும் என்று சொன்னால் அங்கு இலகுவாக நிலச்சரிவு காணப்படும் பிரதேசங்களாக அவை இருக்கும். அடுத்து மண்மேடுகளை வெட்டுதல், உடைத்தல், வெடிக்கை செய்தல். இப்போ வீதி அபிவிருத்தி அந்த நோக்கத்துக்காக அந்த பாறைகளை உடைக்கிறது அல்லது வெடிக்கை செய்கிறது, இப்படியான ஆபத்தான வேலைகள் செய்தால் இலகுவாக நிலச்சரிவை நாம் எதிர்நோக்க வேண்டி வரும். இதனால் பெரும் ஆபத்தை சந்திக்க வேண்டி வரலாம். இதுதான் இந்த மானுட செயற்பாடுகள்ல உள்ளடங்கக்கூடிய விடயங்கள். இதை நீங்க பார்க்கலாம். சாய்வு நிலங்களை முறையற்ற வகையில் பயன்படுத்தல், அடுத்து சாய்வு நிலங்களில் காடழிப்பு, அடுத்து இயற்கை நீர்வழிகளை மறைத்தல், அடுத்து மலை பிரதேசங்கள் சுரங்கம் அகழ்தல், அடுத்து மண்மேடுகளை வெட்டுதல், உடைத்தல், வெடிக்கை செய்தல். இவ்வளவு காரணமும் மானுட செயற்பாடுகளாக காணப்படுகின்றன. அடுத்து பாவம் நிலச்சரிவு அனர்த்தத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கான அறிகுறிகள். அப்ப நாங்கள் நிலச்சரிவு வரப்போகுதுன்னு சொல்லி சுற்றுச்சூழலை ரொம்ப பார்வையிட வேணும். என்ன நடக்குது, ஏன் இப்படி நிலச்சரிவு வருமா, முன் ஆயத்தங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ற சூழலை நோக்கியவாறு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்று வீடு மற்றும் கட்டடங்களில் வெடிப்புகள் ஏற்படல. உங்களுக்கு தெரியும் நியூஸ், இப்ப நிலச்சரிவு இந்த இடங்கள்ல மலைநாட்டு பகுதியில் ஏற்பட்டு சொன்னா நியூஸ்ல காட்டுவாங்க, என்ன வீடு கட்டிடங்கள்ல வெடிப்பு ஏற்பட்டிருக்கும். அடுத்து குறித்த நிலப்பகுதியில் கீழிறக்கங்கள் ஏற்படும், நிலம் திடீரென கீழிறக்கம் பள்ளமாக காணப்படும். மூன்றாவது குறிப்பிட்ட பிரதேசங்களில் உள்ள மரங்கள், மின்கம்பங்கள், தொலைபேசி தூண்கள் சரியும். இதை நீங்கள் பார்க்கலாம். மரங்கள் திடீரென சரிஞ்சு கொண்டு போகும், இல்லை சரிந்து விழும். மின்கம்பங்கள், தொலைபேசி தூண்கள் என்பன திடீரென சரிந்து விழும் அல்லது வீட்டுக்கு மேல விடும். அப்ப இப்படியான செயற்பாடுகளை நீங்க பார்த்தவுடன் நிலச்சரிவு வரப்போகுது தெரிந்து கொள்ள வேண்டும். இடத்தை விட்டு நகர பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்து சாய்வு நிலங்களில் உள்ள தாவரங்கள் திடீரென இறத்தல் அல்லது வாடுதல். இப்ப சாய்வு நிலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாவரங்கள் திடீரென இறக்கும் அல்லது வாடி போயிருக்கும். அப்ப உங்களுக்கு தெரியும் நிலத்துல எப்படியோ ஒரு மாற்றம் இருக்கு, அப்ப நிலச்சரிவு வரப்போகுதுன்னு நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்து சகல விலங்கினங்களின் நடத்த கோலங்கள் மாற்றம் அடையும். உங்களுக்கு தெரியும் இயற்கை ஒரு அனர்த்தம் வரப்போகுதுன்னு சொன்னா சகல விலங்கினங்களின் அது நடத்த கோலம் மாறுபட்டு காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். இயற்கையிலேயே நாங்கள் இதை பார்த்து திருந்தி கொள்ளலாம். அடுத்து பார்ப்போம், நிலச்சரிவு அனர்த்த சேதங்களை குறைப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள். என்ன நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டால் இந்த நிலச்சரிவு ஆபத்திலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என நமக்கு தெரிய வேண்டும். அதில் ஒன்று சாய்வு நிலங்களில் உள்ள தாவர போர்வையை பாதுகாத்தல். அப்ப சாய்வு இலங்கையில உங்களுக்கு தெரியும், சாய்வு நிலங்களில் உள்ள தாவர போர்வை காடுகளை நாம் பாதுகாக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் அழித்தல் ஆகாது. அடுத்தது இயற்கை நீர் வடிகால் வழிகளை மறைக்காதிருத்தல். அது தண்ட வடிகால் அமைப்பிலேயே பாய்ந்தோடை செய்ய வேண்டும். அதை மறைச்சு கட்டி திசை திருப்பி அப்படியான நோக்கங்கள் செய்தால் நமக்கு ஆபத்து ஏற்படும். மூன்றாவது உயர் நிலங்களில் நீர்த்தேக்கங்களை அமைக்காமை. உயர் நிலங்கள்னா மேல உயர் நிலங்கள்ல நீர்த்தேக்கங்களை அமைச்சால் அது ஆபத்தை தான் கொண்டு வரும். அடுத்து குத்தான சரிவுகளில் வீடுகள் கட்டடங்கள் அமைக்காமை. குத்தானது விஞ்ஞான ரீதியா தெரியும் உங்களுக்கு, குத்தான சரிவுல வீடுகள் கட்டடங்களை அமைக்க கூடாது. அந்த பிரதேசங்களை கைவிட்டு சாய்வு பகுதி ஆபத்தில்லாத பகுதியெல்லாம் வீடுகளை அமைக்க வேண்டும். அடுத்து சாய்வு நிலங்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ளல்.
உதாரணம் கல்வேலிகள், காடு வளர்ப்பு. இப்போ சாய்வு நிலங்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை என்று சொன்னால் கல்வேலி அமைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், என்ன மென்னாட்டு பகுதியில் கல்வேலிகள் தான் அமைக்கப்பட்டிருக்கும். மற்றது காடு வளர்ப்பு. இப்போ காடு வளர்ப்பை மேற்கொண்டால் நிலச்சரிவு குறைவாகத்தான் ஏற்படும். காடு வளர்ப்பால் பாறைகள் இறுக்கமடைந்து அந்த தன்மைகள் குறையும். அடுத்தது மக்களை விழிப்புணர்வு ஊட்டல். இப்போ மக்களில் நாங்கள் சொல்ல போனோம், நிலச்சரிவு ஏற்படும் அபாயமுள்ள பிரதேசங்களில் குடியிருக்க செய்யக்கூடாது, மக்களுக்கு விழிப்புணர்வு ஒன்றை செய்ய வேணும். ஆபத்தான பிரதேசங்களை மக்கள் நீங்கள் இந்த கட்டடங்கள் கட்டக்கூடாது, காடுகள் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லி விழிப்புணர்வு ஊட்டுறது மிகவும் அவசியமாகும். அப்போ நிலச்சரிவு அனர்த்த சேதங்களை குறைப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்ப்போம் மாதிரி வினாக்கள். இப்போ 2016 பாஸ் பேப்பரில் வந்த கேள்வி ஒன்றை பார்ப்போம். பின் வருவனவற்றுள் எது மானுட நடவடிக்கைகளினால் தூண்டப்படுகின்ற இயற்கை இடராக கருதப்படுகின்றது? கேள்வியை வடிவாக பார்க்க வேணும். பின் வருவனவற்றுள் எது மானுட நடவடிக்கைகளினால் தூண்டப்படுகின்ற இயற்கை இடராக கருதப்படுகின்றது? 1 புவிநடுக்கங்கள், 2 எரிமலை வெடிப்புகள், 3 சுனாமி, 4 நிலச்சரிவுகள். இதில் 4வது நிலச்சரிவு. என்ன மானுட நடவடிக்கையால் தூண்டப்படுகின்ற இயற்கை இடர் எது? நிலச்சரிவு. நீங்கள் 4வது எழுதுவீங்க. அடுத்தது இலங்கையில் நிலச்சரிவுகள் அடிக்கடி நிகழும் 2 மாவட்ட சோடிகளை தெரிவு செய்க. இலங்கையில் நிலச்சரிவுகள் அடிக்கடி நிகழும் 2 மாவட்ட சோடிகளை தெரிவு செய்க. இப்போ கேகாலை, நுவரெலியா, அது எந்த மாகாணத்தில் இருக்குன்னு ஞாபகப்படுத்துவோம். 2 மாத்தளை, குருநாகல், 3 கண்டி, புலனறுவை, 4 பதுளை, கம்பகா. உங்களுக்கு தெரியும், ஈரவலயத்தில் உள்ள மாவட்டங்கள் தெரியும், மத்திய மலைநாட்டில் உள்ள மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் தெரியும். அப்போ இதில் நிலச்சரிவு அடிக்கடி நிகழும் பிரதேசங்களை பற்றி இலங்கைப்படத்தில் பார்த்துருப்பீங்கள். அப்போ இதில் உள்ள பிரதேசங்கள் இதென்று சொன்னால் மத்திய மாகாணத்தில் உள்ள மாவட்டம் வந்து கேகாலையும் நுவரெலியா. உங்களுக்கு தெரியும். அப்போ 2 மாவட்டத்திலையும் நிலச்சரிவு அபாயம் ஏற்படும் பகுதியாக காணப்படுது. அப்போ விட நீங்கள் 1 போடுவீங்க. ஓகே. அடுத்து வெள்ளப்பெருக்கு பற்றி பார்ப்போம். வெள்ளப்பெருக்கு பிரதேசங்களில் ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற மக்கள் படும் துன்பங்களை நீங்கள் இந்த படங்களில் பார்க்கலாம். வீடுகளுக்குள்ள வெள்ளம், மக்கள் போக்குவரத்து தடைப்பட்டு நடந்து கொண்டு போகிறார்கள். இந்த படத்தில் பார்க்கலாம். இடம்பெயர்ந்து வெள்ளத்துக்குள்ளால பொருட்களை கொண்டு செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். வெள்ளப்பெருக்கு அதை பற்றி பார்ப்போம். இலங்கையின் அதிகளவு இடம்பெறும் இயற்கை இடர் உங்களுக்கு தெரியும். என்ன, நாங்கள் வடகிழ் பருவ பேச்சு காற்று, தென்மேல் பருவ பேச்சு காற்று போன்றவற்றை அனுபவிக்கின்றோம். அதே நேரம் சூறாவளி காரணமாகவும் மழையை எதிர்பார்த்திருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த சந்தர்ப்பங்களில் வெள்ளப்பெருக்கை எதிர்நோக்குற கட்டாயத்தில் நாங்கள் இருப்போம். இதில் இலங்கை அதிகளவு இடம்பெறும் இயற்கை இடர் இந்த வெள்ளப்பெருக்கு ஆகும். 2வது அதிகளவு மழை வீழ்ச்சி காரணமாக ஏற்படும். இந்த வெள்ளப்பெருக்கு எவ்வாறு ஏற்படுகின்றதுன்னு சொன்னால் அதிகளவு மழை வீழ்ச்சி, கூடிய மழை வீழ்ச்சியால் வெள்ளம் பாய்ந்து செல்லும். 3வது களனி கங்கை, கழுகங்கை, ஜின் கங்கை, நில்வளவ கங்கை, மகாவலி கங்கை போன்ற பெரிய நதிகள் பாயும் பிரதேசங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. இவ்வளவு நதியும் ஈரவலயத்தில் பாயும் நதிகளாக காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், ஈரவலய நதிகள் வருடம் பூராகவும் நீரை அதிக அளவு கொண்டு செல்லும் நதிகளாக காணப்படுகின்றன. அப்ப இந்த நதிகள் வந்து வெள்ளப்பெருக்கை எப்படியும் ஏற்படுத்தும். நீர்மட்டம் கூட கூட கரையோர பிரதேசம் வெள்ளத்தில் மூழ்கும். இலங்கையில் எப்படியும் மழைவீழ்ச்சி காலங்களில் இந்த நதிகளால் சில பிரதேசங்கள் ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கின்றதை நீங்கள் அவதானிக்கலாம். அடுத்து நதிகளின் நீர்மட்டம் உயர்ந்து நதிகளின் இரு பகுதிகளிலும் உள்ள பிரதேசங்களில் பெருக்கெடுத்து நீர் வசதிகள் தடைப்படுவதால் ஏற்படுகின்றது. இப்போ நதிகளின் நீர்மட்டம் உங்களுக்கு கொழும்பு பகுதியில் இந்த களனி கங்கை இந்த நீர்மட்டம் உயர்ந்தால்
அந்த பகுதி அருகில் உள்ள பகுதிகளில் உள்ள வீடுகள் நீரில் மூழ்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அப்ப இந்த பிரதேசங்கள் நீர் வசதிகள் தடைப்படுவதால் ஏற்படுகின்றது. அப்ப வெள்ளப்பெருக்கு எதனால் ஏற்படுகின்றதுன்னு சொன்னா நீங்க இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இலங்கையின் நதிகளை இடம்பெறும் இயற்கை இடராக இது கருதப்படுகிறது. மழைவீழ்ச்சி காரணமாக ஏற்படுகின்றது. இந்த ஈரவெளிய பிரதேச நதிகள் பெருக்கெடுத்து ஏற்படும். அதே நேரம் நதிகளின் நீர்மட்டம் உயர்ந்து நதிகளின் இரு பகுதிகளிலும் உள்ள பிரதேசங்களில் பெருக்கெடுத்து நீர் வசதிகள் தடைப்படுவதாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது. அடுத்து பாப்போம், வெள்ளப்பெருக்கினால் அதிக அளவில் பாதிக்கப்படும் பிரதேசங்கள். இந்த பகுதி இலங்கையில் அதிக அளவு பாதிக்கப்படுகின்றது என்று பார்த்தோம்னு சொன்னா நதிகளின் தாழ் பள்ளத்தாக்குகளும் பொங்குமுக பகுதிகளும். தாழ் பள்ளத்தாக்கு என்று சொன்னா நதி மலைநாடுல உற்பத்தியாகி கரையோரமாக கடலை சென்றடையும். இந்த பகுதியில கூடியளவு கொள்ளளவு உள்ள நீரை அது கொண்டு வரைக்க அது பாய்ந்து வர இரு பகுதிகளிலும் நீர் கூடுதலாக காணப்படுவதால அந்த பகுதி அழிவடையும் பிரதேசங்களாக காணப்படும். 2 நதிகளை அண்டியுள்ள நகர பிரதேசங்கள், உதாரணம் கொழும்பு, களுத்துறை, மாத்தறை போன்ற பிரதேசங்கள் எப்படியும் அழிவடையும் பிரதேசங்களாக காணப்படுகின்றன. நதிகளை அண்டியுள்ள நகர பிரதேசங்கள் எப்பவும் ஆபத்தை வெள்ளப்பெருக்கால் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றன. 3வது குளங்கள் நீர்த்தேக்கங்களின் கீழ்ப்பகுதிகள். இப்ப குளங்கள் காணப்படும் பிரதேசங்கள், குளங்கள் நிரம்பி வழிந்தோடும் பிரதேசங்கள்ல உள்ள கீழ்ப்பகுதி குடியிருப்புகள் எப்படியும் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் இலங்கையில் காணப்படுகின்றது. நீங்கள் அதை அவதானிக்கலாம். அடுத்து பார்ப்போம், வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது செல்வாக்கு செலுத்தும் காரணிகள். என்ன காரணிகள் செல்வாக்கு செலுத்துதுன்னு பார்ப்போம். 1 இயற்கை காரணிகள்ல என்னென்னு பார்ப்போம். அதுல 1 அதிக மழை வீழ்ச்சி, 2 நதிகள் நீர்த்தேக்கங்கள் குளங்கள் பெருக்கெடுத்தல், 3 தாவர போர்வையின் இயல்புகள், 4 கழிவு நீரோட்டத்தின் அளவும் வேகமும். இயற்கை காரணிகள் அதிக மழை வீழ்ச்சி நம்பி இருக்கலாம், வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுதுன்னு நம்பி இருக்கலாம். 2வது நதிகள் நீர்த்தேக்கங்கள் குளங்கள் பெருக்கெடுக்கும், நீர் நிரம்பி வழிஞ்சு நீர் ஓடும், அதாவது வாய்க்கால் வழியாக ஓடி நிரம்பி குடியிருப்புகள் சேர்ந்துடும். 3வது தாவர போர்வை இயல்பு. தாவர போர்வை என்று சொன்னா அடர்ந்த காடு இல்லாம மென்மையான மரங்கள், ஏறுகொடிகள், சிறு புல் பூண்டுகள் இருக்கிற இடங்கள்ல நிச்சயம் இந்த சேதங்களை நாங்கள் அனுபவிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். இப்போ கழிவு நீரோட்டத்தின் அளவும் வேகம். கழிவு நீரோட்டத்தின் அளவு கூடுதலான நீர் சேர்ந்துன்னு சொன்னா குடியிருப்புகள் சேதத்தை ஏற்படுத்தும். அப்ப இவ்வளவு காரணமும் இயற்கை காரணங்களாக காணப்படுகின்றன. அடுத்து மானுட செயற்பாடுகள். அப்ப வெள்ளப்பெருக்கால மானுட செயற்பாடுகளால ஏன் வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். 1 நீர்வழிகள் தடைப்பட. இப்ப நீர்வழிகள் நீர் தானாக போற பாதைகளை தடை பண்ணி அதுல குடியிருப்புகள் அமைக்கிறது மனிதன் செயற்பாடு. இதனால வெள்ளப்பெருக்கை நாம் எதிர்நோக்க வேண்டி வரும். அடுத்து ஆற்று முகங்கள் தடைப்படல. அப்ப ஆற்று முகங்கள்னு சொன்னா ஆறு பாய்ஞ்சு வரைக்க கழிவுகளை கொட்டுறது, திண்ம கழிவுகள், பிளாஸ்டிக், பொலித்தீன் அதோட கொட்டி குப்பிகளை கொட்டி அதை தடைப்படுறது. தடைப்பட்டால் அந்த பிரதேசங்கள்ல நிச்சயம் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கு. 3வது ஈர நிலங்களும் தாழ் நிலங்களும் நிரப்பப்படல். இப்ப ஈர நிலங்கள்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், லெகூன் சைடில் உள்ள ஈர நிலங்கள் தாழ்வான நிலங்களை மண் போட்டு நிரப்புறது. தங்களோட தேவைக்காக மனிதன் மண் போட்டு நிரப்பினால் அந்த பிரதேசம் எப்படியும் நீரை தேடி போற ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள் என்பன எப்படியும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திய வண்ணம் இருக்கும். 4வது உயர் பிரதேசத்தின் தாவர போர்வைகள் அகற்றப்படல். உயர் பிரதேசத்தில் உள்ள காடுகளை அழிக்கிறது. அப்ப காடுகளை அழிச்சு விட்டால் அதுல வெள்ளம் எப்படியும் சேர பார்க்கும். 5வது தாழ் நிலங்களில் குடியிருப்புகளை அமைக்கப்படும். இப்ப தாழ் நிலங்கள்ல மனிதன் குடியிருப்புகளை அமைச்சிட்டு மாரி காலத்துல அந்த வெள்ளம் ஏற்படுற காலங்கள்ல இருக்க முடியாமல் இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிற்கதியாக்கப்பட வேண்டிய நிலைமை உருவாகும். அப்ப தாண்டங்கள்ல குடியிருப்புகளை மனிதன் அமைச்சால் வெள்ளப்பெருக்கை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும். அடுத்து பார்ப்போம், வெள்ளப்பெருக்கு அனர்த்தத்தினை குறைப்பதற்கு அல்லது இழிவளவாக்குவதற்கு மேற்கொள்ளக்கூடிய வழிமுறை என்ன? இப்ப வெள்ளப்பெருக்கு அனர்த்தத்தை குறைக்கிறது அல்லது இழிவளவாக்குறதுன்னா குறைக்கிறது. மேற்கொள்ளக்கூடிய வழிமுறை என்று சொன்னா 1 நீரேந்து பிரதேசங்களில் உள்ள காடுகளை அழிக்காது இருத்தல். நீரேந்து பிரதேசத்துல
கண்டல் காடுகளோ அல்லது சிறுகாடுகளோ இருந்தால் அதை அழிக்கக்கூடாது. ரெண்டாவது, நதிகளின் பொங்கு முக பகுதிகளை தடைப்படாது பாதுகாத்து. பொங்கு முகம்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், நதி கடல்ல சங்கமாகும் பகுதியில அதை தடைப்படாது, குப்பை கூடங்களை கொட்டாது, அதை பாதுகாக்க வேண்டும். மூன்றாவது, தாழ்நிலங்களையும் ஈர நிலங்களையும் பாதுகாத்தல். தாழ்நிலங்களுக்கு தெரியும், ஈர நிலங்கள், இலங்கையில் உள்ள லெகுன் சைட்டில் உள்ள ஈர நிலங்கள், கண்டல் காடுகளை பாதுகாக்க வேண்டும். அடுத்து, நதிகளில் இருந்து மணல் அகழ்வதை வரையறுத்த. இப்ப நதிகளிலிருந்து தெரியும் உங்களை கட்டுரை வேலைக்காக மணல் அகழ்வது, அப்ப அதுகளெல்லாம் வரையறுத்து செயற்படுத்தப்பட வேண்டும். வெள்ளப்பெருக்கினை தாக்குப்பிடிக்கக்கூடிய தாவரங்களை அமைக்க வேண்டும். அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய தாவரங்களை, அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய கட்டிடங்களை அமைக்க வேண்டும். அடுத்தது, மக்களை விழிப்புணர்வு ஊட்ட. இப்போ மக்களை விழிப்புணர்வு ஊட்டணும். என்ன, வெள்ள பிரதேசங்களில் தாழ்நிலங்களில் குடியிருப்புகளை அமைக்க வேண்டாம், இந்த நதிகளில் குப்பை குளங்களை கொட்ட வேண்டாம்னு சொல்லி மக்களை விழிப்புணர்வு செய்ய வேண்டும். அடுத்து பாவம், வெள்ளத்தினால் பாதிக்கப்படும் மாவட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் என்ன, ஈரவெளியம் இந்த பகுதி, கம்பகா, கொழும்பு, களுத்துறை, ரத்தினபுரி, காலி, மாத்தறை, இந்த பகுதியும் இந்த ஈரவெளிய பிரதேசங்கள். இந்த பகுதி எப்பவும் வெள்ளத்தினால் பாதிக்கப்படும் பகுதியாக காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். என காணப்படும் வெள்ளப்பெருக்கு எப்படியும் சந்திக்கும் பிரதேசம். கிழக்கு பக்கம் பார்த்தவன் சொன்னா புலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை, இந்த பிரதேசமும் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்படும் பிரதேசங்களாக காணப்படும். நீங்கள் அவதானிக்கலாம். கம்பகா, கொழும்பு, களுத்துறை, ரத்தினபுரி, காலி, மாத்தறை, புலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை, இவ்வளோ பிரதேசமும் இலங்கையின் வெள்ளத்தினால் மிகவும் பாதிக்கப்படும் பிரதேசங்களாக காணப்படுகின்றன. அடுத்து மாதிரி வினாக்கள் பற்றி பார்ப்போம். மாதிரி வினாக்கள் என்னென்ன மாதிரி வினாக்கள் உங்களுக்கு கேட்கப்படும் என்று பார்ப்போம். இலங்கையில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கிற்கு உட்படும் நதிகள் எவை என்று கேள்வி வந்தால் நீங்க என்ன எழுதுவீங்கன்னு சொன்னா, கழனி கங்கை, கழுகங்கை, ஜின்கங்கை, கழனி கங்கை, கழுகங்கை, ஜின்கங்கை, நீல்வளவ கங்கை, மகாவலி கங்கை. இவ்வளவு பிரதேசமும் இலங்கையில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கிற்கு உட்படும் நதி. இவ்வளவு நதியும் எப்படியும் நீரின் கொள்ளளவு அதிகமாக காணப்படும் நதிகளாக இருக்கின்றன இலங்கை. இரண்டாவது, வெள்ளப்பெருக்கினால் அதிக அளவில் பாதிக்கப்படும் பிரதேசங்கள் எவை? வெள்ளப்பெருக்கினால அதிக அளவில் பாதிக்கப்படும் பிரதேசங்கள் எவைன்னு சொன்னா, ஒன்று நதிகளின் தாழ் பள்ளத்தாக்குகளும் பொங்குமுக பகுதிகளும். உங்களுக்கு தெரியும், முதலே பார்த்து நாங்கள் நதிகளின் தாழ் பள்ளத்தாக்களும் பொங்குமுக பகுதிகளும் வெள்ளப்பெருக்கினால அதிக அளவு பாதிக்கப்படுகின்றது. இரண்டாவது, நதிகளை அண்டியுள்ள நகர பிரதேசங்கள். உங்களுக்கு தெரியும் என்ன, கொழும்பு, களுத்துறை, மாத்தறை போன்ற பிரதேசங்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றது இலங்கை. மூன்றாவது, குளங்கள், நீர்த்தேக்கங்கள் என்பவற்றின் கீழ்ப்பகுதிகள். இப்போ உதாரணம் உங்களுக்கு தெரியும் என்ன, இலங்கையில் உள்ள சேனநாயக்க சமுத்திரம், இரணமடு, பதவியா போன்ற குளங்கள், என்ன மின்னேரியா, பராக்கிரமபா சமுத்திரம், அப்படியான சமுத்திரங்களுக்கு கீழ்ப்பகுதி, அதாவது நீர்த்தேக்கங்களின் கீழ்ப்பகுதி போன்ற பகுதிகளில் எப்படியும் வெள்ளப்பெருக்கினால இந்த பிரதேசம் பாதிக்கப்படுகின்றன. மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்படும் நதிகளை அண்டி காணப்படும் நகரங்கள் எவை? வெள்ளப்பெருக்கினால பாதிக்கப்படும் நதிகளை அண்டி காணப்படும் நகரங்கள் எது என்று சொன்னா உங்களுக்கு தெரியுமே, நான் கொழும்பு. கொழும்புல என்ன நதி? கழனி கங்கை. களுத்துறையில கழுகங்கை. இப்படியே ஒவ்வொரு இடங்களும் மாத்தறை, ரத்தினபுரி போன்ற பிரதேசங்கள்ல நதிகள் பெருக்கெடுக்கினால இங்கு வெள்ளப்பெருக்கினால இந்த நகரங்கள் பாதிக்கப்படுகின்றது. அது உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். நாலாவது, வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்படும் உலர்வலய மாவட்டங்கள் எவை? என்னென்ன மாவட்டங்கள் உலர்வலய மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்கினால பாதிக்கப்படுகின்றன்னு சொல்லி பார்த்தா, ஒன்று மட்டக்களப்பு.
மட்டக்களப்பு தெரியும், உலர்வேலியம், அம்பாறை, பொலனறுவை போன்ற பிரதேசங்கள் இந்த வெள்ளப்பெருக்கினால பாதிக்கப்படுகின்றது. உலர்வேலிய பிரதேசங்கள் தெரியும் உங்களுக்கு. இப்போ குளங்களை அண்டி காணப்படும் உலர்வேலிய பிரதேசங்கள்ல கூடுதலாக இந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்படும் மாவட்டங்களாக இவை காணப்படுகின்றன.